ராஜாக்கள் நம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள், அதிகாரிகள் வருவார்கள், ஆர்வமாய் வருவார்கள். அதனாலே மகிமை வெளிப்பட வேண்டும். அந்த மகிமை ஸ்தோத்திரம் நமக்குள்ளே, இந்த மகிமை நம்முடைய ஆலயத்தில் இருக்கும்போது கர்த்தர் ராஜாக்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. அதிகாரிகளை கொண்டு வருவார். அப்போ அந்த மகிமை உங்களையும் என்னையும் நடத்தும். அல்லேலூயா. அந்த மகிமை நம்ம என்ன செய்யுங்க? நடத்தும். அந்த மகிமை நடத்தும். அப்போது மகிமை நடத்தாவிட்டால் ஜனங்கள் உள்ள என்ன செய்ய முடியாதுங்க? வர முடியாது. மகிமை நடத்தாவிட்டால் ஜனங்கள் வர முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தவர்கள் தான். நம்ம யாருமே பிறக்கும்போது பரிசுத்தமாக என்ன செய்யலை? பிறக்கலை. நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தவர்கள் தான். பாவத்தை தண்ணி போல குடித்தவங்க தான். ஆனாலும் கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அப்போ ரட்சித்த ஆண்டவர் பாருங்க, நம்ம மறுபடியும் மகிமை பெற்ற நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த மனுஷனுடைய பாவத்தையே என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. சரிங்களா? மகிமையை பெற்ற நம்முடைய கண்கள் என்னதுங்க? மஞ்சக்காமலை கண்ணுக்கு பார்க்குறதுல என்னவதான் தெரியுங்க? மஞ்சளாக தான் தெரியும். சரிங்களா? நம்முடைய ஆண்டவரே சொல்கிறாரு, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னவாக இருக்கும்? தெளிவாக இருக்கும். அப்போ நம்ம கண் எந்த கோணத்தில் பார்க்குதோ அதே கோணத்தில் தான் நம்முடைய சரீரத்தினுடைய காரியங்கள் இருக்குது. அப்போ நம்ம கண் என்ன செய்யணும்னா தெளிவாய் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா கர்த்தர் எப்படி பார்க்குறாரோ அப்படி பார்க்கணும். அதுதான் மகிமையின் கண்கள். இப்போ சொல்லுங்களேன், அதுதான் மகிமையின் கண்கள்.